ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கதையை தொடர்ந்து பாருங்கள். எங்கள் கதையில் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். ஏம்மா ஏம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்க? சொல்லுமா சித்ரா, சமையல் பண்ணிகிட்ருக்கேம்மா. அம்மா அப்பா வந்துட்டுருக்காங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக என்ன சொன்னாலும் நீ போவாத என்ன? அப்பா வரானா? ஏன், எதுக்கு? நம்மளை அடித்து சண்டை போட்டு அனுப்பிட்டு இப்போ இருக்கோமா இல்லையான்னு பார்க்க வரானா? வரட்டும், அவனுக்கு இருக்கு. அம்மாடி வனராஜா, என்னையா, எதுக்கு இங்கே வந்தா? நாங்கள் இருக்கோமா இல்லையான்னு பார்க்க வந்தியா? போனா போதுன்னு வந்தா ஏன் வந்த நான் கேட்குறேன். வீட்டுக்கு வா, வாயை உடைச்சிடுறேன். நீங்கள் கோபமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பார்க்காம இருக்க முடியல, அதுதான் வந்துட்டேன். நாங்கள் இங்கே நிம்மதியாக இருக்கோம், அது உனக்கு பொறுக்கலையா? வந்து பார்க்க வேண்டியது, அதுக்கப்புறம் வா போகலான்னு கூப்பிட வேண்டியது, அங்கே போய் என்னை சண்டை போட்டு அனுப்ப வேண்டியது. நான் உன்னை கூட்டிகிட்டு போகல வரலுமா, சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ம், சரி, வரதை வாங்கிப்போம். நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன், எதுக்கு இதை விடணும்? வாங்கி வச்சுப்போம். இந்தாம்மா, இது வாங்கிக்க. ம், சரியா, கொடு. இப்படியெல்லாம் பேசினாதான் இவளை ஏமாற்ற முடியும். ம், குடியா, ஏதோ வாங்கிட்டு வந்துட்டியேன்னு வாங்கிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்தாம்மா. இந்த வனராஜா, வரவையில் இந்த புடவை பார்த்தேன், உனக்கு மட்டும்தான் இது நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஆ, அழுப்ப எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டேங்கிறான். அவன் கொடுக்குற அந்த ஒரு புடவைக்கும் அந்த மிச்சரும் ஸ்வீட்டுக்கும் வாங்கிடுறான். அப்படியே அவனை பார்த்தாலே ஏன் தான் இவன் இப்படி யாராவன்னு தெரியல. சொன்ன பேச்சே மதிக்கவே மாட்டேங்கிறான். இவங்ககிட்ட பட்டாலும் திருந்தவே மாட்டான். இவளை முதல்ல மண்டையை உடச்சிடணும் முதல்ல. சரிம்மா, நான் அப்படியே கிளம்புறேன். சரி, வந்துட்ட, இரு, சாப்பிட்டுட்டு காலையில் கிளம்பிடு. சரிம்மா, நான் காலையிலே கிளம்புறேன். இப்போ பக்கத்தில் கடைக்கு கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். ஏய் ஏம்மா, உனக்கு அறிவு இல்லை உனக்கு? அவன் புடவை கொடுக்குறான், மிச்சர் கொடுக்குறான், ஸ்வீட் கொடுக்குறான், அப்படியே இல்லைன்னு வாய் திறந்துக்கணும் வாங்கிக்கிறேன். அவன் கொடுத்தாக்கா எனக்கு வேணாம்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானே? இப்போ இதை சாக்கு வச்சு அவன் நாளைக்கு உன்னை வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். நீ அவன் பின்னாடியே போயிடுவேன் நாக்கா தொங்கப்பட்டுக்கிட்டு. நான்லாம் போக மாட்டேம்மா. நான் ஏன் போகிறேன்? சும்மா கொடுக்குறத ஏன் விடணும்னு தான் வாங்கிட்டேன். அவனே போகிறேன்னு சொல்கிறான். இரு சாப்பிட்டு காலையில் போன்னு சொல்கிறேன். அவன் எப்போ போய் தொலைஞ்சா என்ன? அவனுக்கு என்ன நைட்டு பகலுன்னு? எப்படியோ பண்ணி தொலை. ஆனால் திரும்ப அவன் கூட போனேன், நான் பத்திரக்காளியாக மாறிடுவேன் சொல்லிட்டேன். எனக்கு ஒரே தலைவலி, நான் போகிறேன் வெளியே. இவ ஒருத்தி ஏதோ வரதை ஏன் விடணுமேனு வாங்கி வச்சா இவ சும்மா பேசிட்டே இருக்கா. இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கானா? நான் என்னமோ ஒரு 4 சவரத்தில் வளையல், ஒரு 2 சவரம் செயின், ஒரு 4 சவரம் மோந்திரம் கந்திரம் வாங்கிட்டு வந்திருப்பான்னு பார்த்தேன். ஒரு பீத்த புடவை வாங்கிட்டு வந்திருக்கான். சரி, திங்கிறதுக்காவது ஸ்வீட்லாம் வாங்கியாந்தானே, எடுத்து வைப்போம். எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஆமாம், அந்த புடவையை கட்டி பார்த்தா தான் என்ன? கட்டி தான் பார்ப்போம். இதான் எடுத்துகிட்டு வந்திருக்கானா? இன்னும் ஒரு 10,000 ரூபாயில் நல்லா பட்டாக எடுத்துருக்கலாம். பீத்த புடவை மாதிரி இருக்குது. இதை எடுத்துகிட்டு வந்துட்டு உனக்கு இது நல்லா இருக்கும்னு எடுத்தோன்றான். என்ன பண்ண, எல்லாம் என் தலை எழுத்து. சரி, இதை எடுத்து பீரோவில் வைப்போம். இந்த அம்மா ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரியல. அவங்ககிட்ட எதையும் வாங்காதன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறான். இப்போ திரும்ப எங்கே அவன் கூடவே போயிட்டு போகிறவளுன்னு எனக்கு பயமாக இருக்குது. சித்ரா, வாமா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ம், சரி, இதோ வரேன். சீக்கிரம் சாப்பாடு போடு, நான் சாப்பிட்டு தூங்கணும். காலையில் எழுந்து வேலைக்கு போகணும். நீ அந்த ஆள் வந்தால் எப்போ சாப்பாடு போட்டு எப்போ தூங்கி எனக்கு தெரியாது. நான் காலையில் வேலைக்கு போகணும். வனராஜா, வந்துட்டேம்மா. கொஞ்சம் பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரியா? வெளியே உக்காரு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். வந்துட்டான் குடிச்சிட்டு. இவன் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான். இனி சாப்பிட போகும்போது இவன் உட்காந்து 1 மணி நேரமாக பேச போகிறான். நைஸாக பேசி வாமா போகலாம் செய்யலாம் அப்படின்னு கூப்பிட போகிறான். சரிம்மா, நான் வெளியே உக்காந்துட்டு இருக்கேன், நீ எடுத்துட்டு வா. சரி சரி. எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடை போடு. அவன் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு 1 மணி நேரமாக வெளியே உட்காந்து பேசி நீ என்ன பேசுவோ எனக்கு தெரியாது. ஆனால் போகிற முடிவில் மட்டும் இருந்த என்னை மனுஷியே பார்க்க மாட்டேன். நீ சாப்பிடுமா, நான் உங்கள் அப்பாவுக்கு போய் சாப்பாடு வச்சுட்டு வரேன். இந்தா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன், சாப்பிடு. எவ்வளோ திமிரு இவளுக்கு, ஒரு மட்டம் மரியாதை இல்லை.
வீட்டுக்கு வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். குடுமா, நீ போய் கொஞ்சம் சாப்பிட்டு வா, உன் கூட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போகிற இந்த நேரத்தில்? சும்மாதாம்மா, காலையில் கிளம்பிடுவேன், அதுதான் கொஞ்ச நேரம் பேசலாம்னு. சரிதான். என்னவா அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டியா? வந்தானா பார்த்தானா சாப்பாடு போட்டு அமிச்சமானு இரு. அவன் கூட போய் சும்மா உட்காந்து பேசிட்டுலாம் இருக்காத. நான் என்னத்த பேச போகிறேன்? அவன் தான் ஏதோ சொல்லணும்னா என்னன்னு கேட்டுட்டு வந்து தூங்கிடுவேன். அவன் காலையில் கிளம்பி எழுந்து போகிறான். நான் அப்பயே நினச்சேன், என்னடா தனியாக கூப்பிட்டு பேசுறதுக்கு உனக்கு கூப்பிடுவானே, இன்னும் கூப்பிடலையேன்னு சொல்லிட்டு. அவன் பேசுறதுக்கெல்லாம் மண்டையை ஆட்டிக்கினான்னு தலையாட்டிக்கினான். அவன் பின்னாடியே போகணும்னு நினச்சேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன் உனக்கு. நான் ஏம்மா அதெல்லாம் போக போகிறேன்? எனக்கு தெரியாதா? அதெல்லாம் நான் போக மாட்டேம்மா. என்னன்னு கேட்டு வந்து நான் தூங்கிடுவேன். நீ படுத்து தூங்குமா. பார்க்க தானே போகிறேன். இப்போ அந்த ஆள் கூட பேச போகிறேன். 2 நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறேன்னு நான் பார்க்குறேன். சாச்சா, நான்லாம் போக மாட்டேன். எவன் அவகிட்ட அடி வாங்க தயாராக இருக்கிறது? என்னன்னு மட்டும் கேட்டு வந்துடுவேன். சரி சரி, நான் போய் தூங்குறேன். நீயும் சீக்கிரம் வந்து படு. வந்துட்டேன். என்ன என்கிட்ட ஏதோ பேசணும்னு? வாமா, எதுவும் இல்லை, சும்மா தான் பேசலான்னு. சும்மா என்னத்த பேச போகிற இந்த நேரத்தில்? சும்மா தான் பேசலான்னு. சரி, சும்மா நிற்காத, கால் வலிக்கு போகுது, அப்புறம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். உக்காருவா. உக்காந்துட்டேன். என்ன சொல்லு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வனரோஜா. ஏன், எதுக்கு மனசு கஷ்டமாக இருக்கு? நமக்கு வீடு வாசல் சொத்து எல்லாம் இருந்து இங்கே வந்து குடிசை வீட்டில் கஷ்டப்படுவிய வனரோஜா. நீ ஒழுங்காக இருந்தால் ஏன் எங்களுக்கு இந்த நிலமை? நீ சண்டை போட்டு அடித்து அனுப்புறதுனால தான் நாங்கள் இப்படி வந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஓலை குடிசையில் இருக்கோன்னு சொன்னால் நான் எங்களை சந்தோஷமாக வச்சுருந்தா எங்களுக்கு இந்த நிலமை வருமா? நான் என்னம்மா பண்ணேன்? நம்மளுக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, நிலம் இருக்குது, சொத்து இருக்குது, இதெல்லாம் அழிச்சிட்டு நான் சுற்றினே இருக்கிறேன்னா நான் பாட்டுக்கு வேலைக்கு போயினே தானே இருக்கேன். என் பொண்டாட்டி அடிக்க எனக்கு உரிமை இல்லையா? தெரியாமல் ஒரு அடி அடிச்சிட்டேன், அதுக்கு கோச்சிட்டு வந்துடுவியா? எனக்கு அப்புறம் என் சொத்தெல்லாம் யாருக்கு? உனக்கு தானே. உன் மேலே அவ்வளோ பாசம், அதான் திரும்பி திரும்பி உன் பின்னாடியே வரேன். ஆமாம், எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? நிம்மதியிலேயே உங்ககிட்ட குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறது, அடிக்கிறது, கண்டவ பின்னாடி போகிறது, அவள் பேச்சை கேட்டு என்னை அடிக்கிறது, சாவகாசம் கண்ட பொம்பளை கிட்ட வச்சுக்கிறது, இதெல்லாம் இருந்தால் நிம்மதி தானே முக்கியம் மனுஷனுக்கு. அது இல்லையே உங்ககிட்ட. நான் எங்கே சுற்றினாலும் பொண்டாட்டின்ற உரிமை உனக்கு மட்டும்தானே இருக்கு. உன்னை பார்க்காம இந்த 4 மாதம் என்னால் பாய்ச்ச தண்ணி கூட குடிக்க முடியல. அப்படியா? நம்ம ஊரில் அவ்வளோ பெரிய வீடு இருக்குது, நீ ஏன் இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க? வா, நம்ம அங்கேயே போயிடலாம். நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அவள் எப்படி ஒத்துக்குவா? அவளே உன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கா. இப்போ நீ வந்ததுக்கே அவள் அந்த மாதிரி திட்டினா, இப்போ ஊருக்கு போகலான்னு சொன்னால் சும்மா இருப்பாளா? நான் எப்படி அந்த பொண்ணுக்கு ஒத்துக்க வைக்கிறது? ஏன் நம்ம பொண்ணு இங்கேருந்து வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா? நம்ம ஊருக்கே போயிடலாம். அங்கே ஒரு பையனை பார்த்து வச்சுருக்கேன், நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நல்ல பையன். நீ வந்தால் சொல்லு மகக்கிட்ட. ஏன் இங்கே இருந்து இந்த கொட்டை வீட்டில் கஷ்டப்பட்டுக்குன்னு நம்ம ஊருக்கே போயிடலாம். மக வந்தால் சொல்லுண்ணா, சரியா? சரிதான்.